Spirit, you are my comforter. My soul knows it well. Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter, and my soul knows it well. பிதாவே, நீரெந்தன் தந்தை. இயேசுவே, நீரெந்தன் ரட்சகர். ஆவியே, என் தேற்றரவாளனே. அறிவேன் என் ஆத்துமாவில். எல்லாரும் சேர்ந்து, பிதாவே, நீரெந்தன் தந்தை. இயேசுவே, நீரெந்தன் ரட்சகர். ஆவியே, என் தேற்றரவாளனே. அறிவேன் என் ஆத்துமாவில். Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter, and my soul knows it well. எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். உடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீர் எங்களை நடத்துகிற தேவருக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் தகப்பனாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் தெய்வமாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் அப்பாவாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நோக்கி பார்க்கும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு செவி சாய்க்கிற தெய்வமாய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் கூப்பிடும் போதெல்லாம் நீர் எங்களுக்கு செவி சாய்க்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் உம்மை தேடி வந்திருக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். நீர் எங்கள் இருதயத்தின் எண்ணங்களெல்லாம் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் ஏக்கங்களெல்லாம் அறிந்திருக்கிறீர். எங்கள் இருதயத்தின் நோக்கங்களெல்லாம் அறிந்திருக்கிறீர். உம்மிடத்தில் நாங்கள் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். உம்மிடத்தில் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இந்த ஆராதனை வேளையிலே, இந்த செய்தியின் நேரத்திலே நீர் எங்களோடு இடைப்படுவீராக. நீர் எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறீரே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். நீர் எங்களுக்கு என்ற வார்த்தையை வைத்திருக்கிறீரோ அதை எங்களுக்காக நீர் தருவீராக. நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாம் கடந்த நாட்களிலிருந்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் யார்? இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறார்? இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற காரியங்கள், இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நாம் எதையெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். இன்றும் அதன் தொடர்ச்சி, அதாவது 4வது வாரமாக நாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானித்து கொண்டு வருகிறோம். ஆமேன். இது ஒரு பெரிதான கிருபை. ஏன்னா பல சபைகளில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசுவதே கிடையாது. ஏன் பேசுறது இல்லை அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு சபை பேசுவதில்லை என்றால் நீங்கள் சபையை மாற்றுவது நல்லது. ஆமென். ஆச்சரியமா இருக்குல்ல? ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத சபை நிறைய இன்னைக்கு உலகத்தில் இருக்கு. பரிசுத்த ஆவியா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிற சபைகள் பல உண்டு. பரிசுத்த ஆவியா அது ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்ற சபைகள் பல உண்டு. அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது பாருங்க. ஏன்னா ஆதியாகமம் 1 அதிகாரம் 2வது வசனத்திலேயே நம்ம என்ன பண்றோம்? பரிசுத்த ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்றுதான் வேதம் சொல்லுது. அந்த பரிசுத்த ஆவியானவரை விட்டுட்டு நீங்க வெறும் இயேசுவை மாத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது.
அந்த பரிசுத்த ஆவியானவரை விட்டுட்டு நீங்கள் பிதாவை மாத்திரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்து விடுகிறீர்கள். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற ஒரு தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே. வேற யாரும் நம்ம கூட இருக்க முடியாது, இருக்க போறதும் கிடையாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்காக தந்தருளப்பட்டவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீங்க ஏதோ அவர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணி அது ஒண்ணுமே கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் இல்லைனா கூட நம்மளால இருக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்கள் ரொம்ப பரிதாபத்துக்குரியவர்கள். நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து போகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவர் இல்லை அப்படின்னா பரலோகமே கிடையாது. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீங்க ஒரு பெரிய விஷயமா எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு பரலோகம் என்ற ஒன்று கிடையவே கிடையாது. வெரி சாரி ஃபார் திஸ். நீங்க எங்க போவீங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா பரலோகம் இல்லைன்னா அதுக்கு ஆப்போசிட் என்னது? நரகம்தான். அங்கே போவீங்களான்னு என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா அதை பற்றி ஒன்றும் தெரியல. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவருக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா பரலோகம் என்ற ஒன்று உங்களுக்கு கிடையாது. ஏன்னா இவர் தான் நம்மை வழி நடத்துகிறவர், இவர் தான் நம்மை தேற்றுகிறவர், இவர் தான் இயேசுவுக்கு பதிலாக இயேசுவானவர் நமக்காக தந்துவிட்டு போன வாக்கு தத்தம் இவர் தான். இந்த வாக்கு தத்தம் நமக்கு பிதாவின் கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் இவர் நம்ம கூட இருக்க போறார். அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியானவர் நீங்க தேடினாலும் கிடைக்க மாட்டாரு. பழைய ஏற்பாடு கதை மாதிரி ஆயிடும். பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்தது? பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனுஷனை சூஸ் பண்ணிப்பாரு, அந்த மனுஷனுக்குள்ள ஒரு கிரியையை நடப்பிக்கணுன்றதுக்காக வருவார். அதுக்கப்புறம் அந்த பரிசுத்த ஆவியானவர் திரும்ப போயிடுவார். இதை நம்ம பல வாரங்களாக நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகள். இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்படிப்பட்ட கிரியைகள் எல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவர் செய்திருக்கிறார், எப்படிப்பட்ட கிரியைகள்லாம் இனிமேல் நம்மை கொண்டு செய்ய போகிறார், எப்படிப்பட்ட கிரியைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில இவர் செய்ய போகிறார், ஆச்சரியமான பல காரியங்களை எப்படி நாம் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாம் செய்ய முடியும், ஆச்சரியமான காரியங்களை எப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே நடப்பிக்க போகிறார் என்பதை இன்று நாம் புரிந்து கொள்ள போகிறோம். எப்படி வேதத்தின் அடிப்படையிலிருந்து. இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான வேலைகளில் 3 வேலைகளை மட்டும் இன்னைக்கு நாம் என்ன பண்ண போறோம்? தியானிக்க போறோம். வேலை அப்படின்றதை காட்டிலும் அதை கிரியை அப்படின்னு நாம புரிந்து கொள்ளலாம். இது தெய்வத்துக்கு மாத்திரமே உரிய கிரியைகள். கிரியை அப்படின்னா என்னது? நாம யோசிக்கிறது செய்யறது பேர் தான் கிரியை. வேலை என்றது அதன் மூலமா ஏதோ உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்க போகிறது, அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? வேலைன்னு சொல்றோம். கிரியைன்னு ஒன்று செய்யறீங்கன்னா அது உங்களுக்கு பலனை கொடுக்கலாம், கொடுக்காமல் போலாம். எப்படி அப்படின்னா நீங்க ஒரு விதையை நட்டு வைக்கிறீங்கன்னா நீங்க ஒரு கிரியையை தான் செய்றீங்க. அந்த விதை வளர்றதும் வளராததும் அது உங்க கையில கிடையாது. கரெக்ட் தானே? ஒரு செடியை நீங்க நடுறீங்க அப்படின்னா அது உங்களுடைய கிரியை. அந்த செடி அதுக்கப்புறம் வளரும், வளராம போறது அது உங்க கையில கிடையாது. இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? கிரியைன்னு சொல்றோம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்துறதும் பயன்படுத்தாததும் உங்க கையில இருக்குது. அந்த பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்தினீங்கன்னா நீங்க அந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக வருகிற ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க கேர் பண்ணல அப்படின்னா நீங்க அதையெல்லாம் பெற்றுக்கொள்வீர்களா என்பதில் ஒரு பெரிய சந்தேகம். அப்போ இந்த அவருக்கு கொடுக்கப்பட்ட அவர் செய்கிற சில கிரியைகள் 3 மாத்திரம் நான் என்ன பண்ண போறேன் இன்னைக்கு நாம் சில நேரங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 3 காரியங்கள், 3 கிரியைகள் என்ன அப்படின்னா அவர் சிருஷ்டிக்கிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றவர்? சிருஷ்டிக்கிறவர். சிருஷ்டிப்பு இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. தமிழ்ல சொல்றோம் அப்படின்னா அவர் உருவாக்குகிறவர். எப்படி? இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? ஒண்ணுமே இல்லாத ஒரு இடத்துலயும் அவரால் என்ன பண்ண முடியும்? சில காரியங்களை உருவாக்க முடியும். எப்படி? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, அதுல இருந்து என்ன நடக்குது? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்றாரு, வெளிச்சம் உண்டாயிற்று. சூரியன் உண்டாக கடவுதுன்னு சொல்றாரு, உண்டாயிற்று. சந்திரன் உண்டாக கடவுதுன்னு சொல்றாரு, உண்டாயிற்று. அவர் வார்த்தையினால் என்ன பண்றாரு? உருவாக்குகிற தெய்வம். இதே போல பல காரியங்களை உண்டாக்கி இருக்கிறார். அதை நம்ம என்ன பண்ண போறோம்? ஏதாவது 1-2 மாட்டோம் இன்னைக்கு நாம தியானிக்க போறோம். இரண்டாவதாக அவர் ஜீவனை வைக்கிறவர். எப்படி? நமக்குள்ளே ஜீவனை வைக்கிறவர். செத்து போன சரீரமா இருந்தாலும் செத்து போன எலும்பு நம்ம கடந்த நாட்கள்ல தியானிச்சோம். அதனால தான் யூடியூப்ல நான் என்ன பண்றேன்? அதை அப்லோட் பண்றேன். ஏன் அதை அப்லோட் பண்றேன் அப்படின்னா
எனக்கு அது ஒரு தேவையில்லாத வேலை தான். இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், அதை அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இது ஒரு தொடர் போதனை. தொடர்ந்து பழையசெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா தான், பழையசெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருந்தா தான் இதெல்லாம் புரியும். திடீர்னு இவர் என்ன ஏதோ எலும்பை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுமா அப்படின்னா எழும் என்பதை குறித்து நாம் 2வது தியானத்தில் நாம் அதை பார்த்தோம். கேட்காதவங்க அதை போய்ட்டு ஒரு டைம் கேளுங்க. நம்மளோட யூடியூப் சேனலில் இது எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணுறேன், எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அது எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இதன் மூலமாக ஒருத்தர் ஆசீர்வாதமாக அடைந்தால் கூட அது கர்த்தருக்கு சந்தோஷம். ஏன்னா இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் தான் மனுஷகுமாரன் வந்தார். அவர்கிட்ட 100 ஆடு இருந்தாலும் ஒரே ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சுன்னா 99 ஆடையும் ஒரு வசமாய் ஒப்படைச்சிட்டு அந்த ஒரு ஆடை தேடி போகிற தெய்வம் தான் இவர். ஆமீன். அவரை நாம் வணங்குறோம், அவரை நாம் தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆத்மா கூட நமக்கு என்னது விலையேற பெற்றது. அந்த ஒரு ஆத்மாவுக்காக தான் யூடியூப்பில் நான் என்ன பண்ணுறேன், இதெல்லாவற்றையும் அப்லோட் பண்ணுறேன். அந்த ஒரு ஆத்மா 10 மாறலாம், அந்த 10 100 மாறலாம், 100 1000 கூட மாறலாம், 1000 லட்சங்களாய் கூட மாறலாம். ஏன்னா அந்த ஒரு பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானிக்கிற தியானம் ரொம்ப முக்கியமான தியானம். ஆமீன். அப்போது முதல்ல இந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகளில் முதல் கிரியை என்னது, அவர் சிருஷ்டிக்கிறவர். 2வது கிரியை உனக்குள்ளே ஜீவனை வைக்கிறவர். அதாவது அதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்ல போனால் அவர் நம்மை உயிர்ப்பிக்கிற தெய்வம். ஆமீன். அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். இதை நம்ம தியானிக்க போகிறோம். 3வதாக அவர் பிறப்பிக்கிறவர். எதை பிறப்பிக்கிறவர் அப்படின்னா வார்த்தையின் பிறப்பிடமே அவர் தான். ஆமீன். நமக்குள்ளே இருந்து அவர் என்ன பண்ணுறாரு, பல புதிய காரியங்களை பிறப்பிக்க போகிறார். ஆமீன். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய முக்கியமான 3 வேலைகள். இன்னும் பல வேலைகள் இருக்கு. அவர் பாவிகளை, அதாவது பிசாசின் கிரியைகளை அவர் அழிக்கிற தெய்வம். அதெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிடையாது. நான் என்ன பண்ணுறேன், பரிசுத்த ஆவியானவரோட நல்ல வேலைகளை மட்டும் எடுத்துக்கிறேன். பிசாசை ஒழிக்கிறது இது எல்லாவற்றையும் காட்டிலும் அது ரொம்ப முக்கியமான வேலை. பட் அதை இப்போ நம்ம தியானிக்க போகிறதில்ல. முதல்ல எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதம் 104 30வது வசனம். சங்கீதம் 104 30வது வசனம். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும்போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். எல்லாம் சேர்ந்து கூட இதை ஒரு டைம் படிக்கலாம். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். இந்த இடத்துல ஆவி என்ன பண்ணுது அப்படின்றத சங்கீதக்காரன் இந்த இடத்துல சொல்றார். ஆவி என்ன பண்ணுதா, அந்த ஆவி யாரால் அனுப்பப்படுகிறது, பிதாவாகிய தேவனால் அனுப்பப்படுகிறது. நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அந்த ஆவி யாரால் அனுப்பப்படுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் அனுப்பப்படுகிறது. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அண்ட் பரிசுத்த ஆவி, இவர்கள் மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இந்த மூவருக்கும் இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். இந்த ஆவி அனுப்பப்படும் போது அந்த ஆவி என்ன பண்ணுது, போயிட்டு எதையோ சிருஷ்டிக்குது. இந்த ஆவி என்ன பண்ணுது, சிருஷ்டிப்பு அப்படின்னா உருவாக்குதல் அப்படின்னு அர்த்தம். கிரியேட்ஸ் அப்படின்னு அர்த்தம். கிரியேட்னா என்ன அர்த்தம், ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஒன்றை உருவாக்குறது பேர் தான் கிரியேட். ஆமீன். நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் படிக்கிற பிள்ளைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரியேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிரியேட்னு போனீங்கன்னா அங்கே என்ன ஆகும், ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அங்கே எதுவுமே இருக்காது. கம்ப்யூட்டர் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இது ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எதுவுமே இருக்காது. ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் ஃபோல்டர்னு கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன ஆகும், ஒரு ஃபோல்டர் கிரியேட் ஆகும். அது வரைக்கும் அந்த இடத்துல எதுவுமே இருந்திருக்காது. ஆனால் அந்த இடத்துல உனக்கு ஒரு வல்லமை இருக்குது. நீ என்ன பண்ணுற, கிரியேட்னு ஒன்று ப்ரெஸ் பண்ணுற, அது என்ன பண்ணுது, கிரியேட் பண்ணுது. அதே போல் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு வல்லமை இருக்குது. என்ன இருக்குது, எதுவுமே இல்லைன்னு நாம் நினச்சாலும் அந்த இடத்துல அவர் நினைக்கிறதை அவரால் உருவாக்க முடியும். ஆமீன். இதை நம்ப முடியல. வேணா ஆதியாகமம் 1 அதிகாரம் வாங்க. ஆதியாகமம் 1 அதிகாரம் எப்படியா சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். நம்ம இப்போ விபிஎஸ்ல கூட நம்ம அதை தான் பண்ணோம். இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் எர்த். ஓகே, ஹெவன் அப்படின்னா வானங்கள் அப்படின்னு போட்டிருக்கோம். பரலோகம் என்பது அதற்கு இன்னொரு ஒரு அர்த்தம். இங்கிலீஷில் ஹெவன்னு போட்டிருக்கோம். அப்போது
2வது வசனம் பாருங்க, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. எப்படி ஆண்டவர் படைத்துட்டாரே, அது எப்படி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் போகும்? இந்த கேள்வியை பலர் கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன கூட தான் படைச்சிட்டாரு, நானும் இப்போ என்ன ஆயிட்டேன், ஒழுங்கின்மை ஆயிட்டேன், வெறுமையும் ஆயிட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் பேசுறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் கவனிக்கிறேன், இதெல்லாம் பார்க்குறேன். எப்படி என் லைஃப் இப்படி போயிடுச்சே, ஆண்டவர் என்ன இப்படி படைச்சிட்டாரு, எனக்கு ஒன்றுமே இல்லையே, எல்லாமே முடிஞ்சு போச்சே அப்படின்னு ஒரு சிலர் பேசுறீங்க. ஆனால் அது ஏன் ஒழுங்கின்மை ஆயிடுச்சு, ஏன் வெறுமை ஆயிடுச்சு அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இதை நீங்கள் ஒருவேளை நீங்கள் வேதத்தை நல்லா வாசிக்கிறவங்களா இருந்தால் ஏசாயா 14வது அதிகாரம், எசேக்கியேல் 28வது அதிகாரம், இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படிச்சு பாருங்க, உங்களுக்கு அங்கே புரியும் பூமியானது ஏன் ஒழுங்கின்மை ஆயிடுச்சு, ஏன் வெறுமை ஆயிடுச்சுன்ட்டு. ஆண்டவர் படைக்கும் போது பூமி மிக நேர்த்தியாக இருந்தது. ஆமென். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அவர் இந்த பூமியை படைக்கும் போது இந்த பூமி மிக நேர்த்தியான ஒன்றாக இருந்தது. இந்த பூமியை அவர் உருவாக்கும் போது இந்த பூமி மிக ஆசீர்வாதம் ஒன்றாகின்றது. இந்த பூமியை அவர் உருவாக்கும் போது இந்த பூமி பலருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு கிரியேஷன் இதுக்கப்புறம் வரப்போறதும் கிடையாது, இதுக்கு முன்னாடியும் இருந்தது கிடையாது. அவர் இந்த பூமியின் ரூபத்தை தான் புதிதாக்க போறார். ஆமீன். அப்போ இந்த பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் போயிடுச்சு. அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. எப்படி? அது ஒண்ணுமே இல்லாமல் போயிடுச்சு, ஒழுங்கின்மை ஆயிடுச்சு. அந்த இடத்துல என்ன வந்துருச்சு? இருள் வந்துருச்சு. இருளை ஆண்டவர் படைத்தாரா அப்படின்னா இருளை அவர் படைக்கவில்லை. இருள் அது ஒரு வெளிச்சம் இல்லாத இடத்துல இருக்கிற ஒன்றை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இருள்னு சொல்றோம். கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிடுது? ஃபுல்லா இருட்டாயிருது. அதுவும் மிட் நைட்ல ஆஃப் ஆயிடுச்சுன்னா அந்த இருள் எங்கேருந்து வருது? அந்த இருள் தெரியாது. வெளிச்சம் இல்லைன்னா அந்த இடம் என்ன ஆயிருது? இருள் ஆயிருது. ஒரு சிலர் சொல்றாங்க இருளை கூட ஆண்டவர் படைச்சிட்டாரு அப்படின்ட்டு. ஆண்டவர் நெகட்டிவா எதையுமே படைக்கவே இல்லை. அவர் பண்ணது எல்லாமே நேர்த்தியாயிருக்கிறது. அவர் பண்ண எல்லாமே ரொம்ப சிறப்பான ஒன்றாயிருக்கிறது. ஆமீன். அப்போ அதுக்கு அடுத்தது பாருங்க, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எங்க? இருள் மேலையா ஜலத்தின் மேலையா? ஜலத்தின் மேல. அப்ப அந்த இடத்துல ஜலம்ன்ற ஒன்று இருந்திருக்கிறது. ஆமீன். அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் போது இந்த உலகம் ரொம்ப சிறப்பான ஒன்றாக இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால், பிசாசின் கிரியையினால, வானத்திலிருந்து தள்ளப்பட்ட தூதர்களால இந்த உலகம், இது இந்த 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் நடுவில் இருக்கிற கேப் ரொம்ப பெருசு. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆண்டவர் ஏதோ நல்லா இல்லாத ஒழுங்கின்மையான ஒன்றை படைத்து விடவில்லை. அவர் சிறப்பான ஒன்றை தான் படைத்தார். இந்த 1வது வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் இடைவெளி உண்டு. ஆமேன். என்ன இடைவெளி அப்படின்னா, ஆண்டவர் ஆரம்பத்திலே அவர் உண்டாக்கினவைகள் எல்லாம் என்னென்ன அப்படின்னா, வானம், பூமி, நட்சத்திரங்கள், அது இதெல்லாம் நட்சத்திரங்களை கூட அதுக்கப்புறம் தான் உண்டாக்கினார். அவருக்கென்று ஒரு சேனையை உண்டாக்கி வைத்து கொண்டார். அவர்கள் தான் இன்னைக்கு நாம் என்ன பண்றோம்? ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்றோம். யாரு? தேவ தூதர்கள். அந்த தேவ தூதர்கள்ல ஒரு செக்ஷன் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவரை காட்டிலும் நான் பெரியவனா போனோம் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இன்னைக்கு எல்லாருக்குமே அது இருக்குது பாருங்க. நாம் ஒருத்தர் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள விட நாம் பெரிய ஆளாக போனோம் அப்படின்ட்டு நினைப்போம். இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை. எப்படி? இங்கே ஒருத்தர் இருக்கிறார் பார், இவர் தான் எனக்கு எதிரி, அவர் தான் முதல்ல இருக்கிறாரு, அவருக்கு மேலே நான் என்ன பண்ணணும், மேலே போயிடணும். இது மனுஷனுக்கு இந்த ஆசை எங்கேருந்து வருதுன்னா, ஆரம்பத்தில் ஒருத்தனுக்கு அந்த ஆசை இருந்தது. அந்த ஆசை இருந்த அவன் என்ன பண்ணிட்டான், அவன் பெருமை, அவனுக்குள்ள பெருமை வந்ததால் அவன் என்ன பண்ணான், தள்ளப்பட்டு போனான். அவன் எங்க தள்ளப்பட்டான் அப்படின்னா, பூமியிலே தள்ளப்பட்டான். பூமியில தள்ளப்பட்ட உடனே பூமி என்ன ஆயிடுச்சு, அவன் ரொம்ப மோசமானவன், அவனுக்கு பல வல்லமைகள் இருந்தது, அவன் மகா பெரிய போராட்டத்தை பண்ணதால் அந்த பூமி என்ன ஆயிடுச்சு, நாசமா போச்சு. இன்னைக்கு கூட நான் சொல்றேன், நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம ஒழுங்கா மதிக்கல அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை நாம ஒழுங்கா யூஸ் பண்ணிக்கல அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையும் இப்படி போயிட்ட மாதிரி நமக்கு தோணும். ஆமீன். என்ன நான் கையிட்டு செய்கிறதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும்னு வேதத்துல போட்டிருக்கே, ஆனா நான் தொடர்றதெல்லாம் ஆசீர்வாதமா இல்லையே அப்படின்னு ஒரு சிலர் கேட்கிறது. நிறைய டைம் இதெல்லாம் கேட்குறாங்க பாருங்க. ஏன் அப்படின்னா, நாம் என்ன பண்றோம், ஆவியானவரை நாம பிடிச்சுக்கணும்.
ஆவியானவர், நமக்குள்ளே ஒரு ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். அதுதான் இந்த முதல் வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் இருக்கிற ஒரு வித்தியாசம் பாருங்க. முதல் வசனத்துல ஆண்டவர் சிறப்பாய் படைச்சாரு, ஆனா 2வது வசனம் என்னவா போச்சு? அது நாசமா போச்சு. யாரால நாசமா போச்சு? கர்த்தரால நாசமா போச்சா? கிடையாது, பிசாசின் கிரியைகளால நாசமா போயிடுச்சு. இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களில் பிசாசின் தொடுதல்னால, அவன் ரொம்ப மோசமானவன், அவனால தான் இந்த உலகமே இன்னைக்கு இப்படி மாறி போச்சு. பாவம் பிசாசினால தான் உலகத்துக்குள்ளே வந்தது. இப்படியெல்லாம் நம்ம பல காரியங்களை வேதத்தில் பார்க்குறோம். அப்போது அந்த கிரியைகள் எப்படி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே அதை ஒழிக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே உனக்குள்ளே இல்லாததை வர வைக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே உன்னை புதிதாக்க முடியும். பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே உனக்குள்ளே எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஏன்னா இந்த இடத்துல 3 பேரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கடந்த வாரத்தில் நாம் அதை தியானித்தோம், இன்னைக்கு அதை தொடர்ந்து போகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். பிதாவானவரோட வேலை என்ன? பிதாவானவர் தான் இந்த இடத்துல பாருங்க, ஆதியிலே தேவன். அவருடைய வேலை என்ன? உருவாக்குறது தானே அவரோட வேலை. அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு எப்படி பிரதர் இது உருவாக்க முடியும்? இது 2வது கேள்வி எல்லாம் கேட்குறாங்க. அதனால தான் இந்த சங்கீதம் 104:30 நான் காட்டினேன். அவர் அவருடைய ஆவியை அனுப்பும்போது சிருஷ்டிக்கப்படும். அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குகிறார் அப்படின்றத எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? பிதாவானவர் எங்க உருவாக்குறாரு? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். யோவான் அதிகாரம் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது நம்ம பார்க்கிறோம். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று என்று நாம் வாசிக்கிறோம். உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப பிதா உருவாக்குகிறவர், குமாரன் உருவாக்குகிறவர். பிதாவானவர் இன்னைக்கு மேலேருந்து பார்த்துட்டு இருக்கிறார். வானம் அவர் சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. குமாரனானவர் வந்தாரு, உலகத்துக்குள்ள வந்தாரு, வார்த்தையா இருந்த அவர் மனுஷனாய் வந்தாரு. நமக்காக பல ஊழியங்களை செய்து, அடிக்கப்பட்டு, ரத்தத்தை சிந்தி, தம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து அவர் என்ன பண்ணிட்டாரு? பிதாவின் வலது பார்சல 3வது நாள் உயிரோடு எழுந்து பிதாவின் வலது பார்சல இன்னைக்கு போயிட்டு வீற்றிருக்கிறார். ஆமென். அப்போ பிதாவானவர் மேல இருக்கிறாரு, குமாரனாக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு வானத்தில் இருக்கிறாரு. 3வது நமக்கு யார் இருக்கணும் இன்னைக்கு? அப்போ நம்ம யாருமே இல்லாமல் இருப்போமா? நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன் என்று சொன்னவர் அது வரைக்கும் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு? ஒருவரை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுதான் தெய்வம் நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்குள்ளே அந்த பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து வாசமா இருக்க துவங்கிடுவார். நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் உங்களுக்குள்ளே ஆவியானவர் வாசமா இருக்கிறீர்கள் என்றும் அறியீர்களா என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறது போல, உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? வாசமா இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்க நினைச்சாலும் தூக்கி போட முடியாது. ஆமென். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர், அப்போ நாம என்ன பண்றோம்? நாம அவரை மதிக்கிறதே கிடையாது. எப்படி மதிக்கிறது கிடையாது? நாம பரிசுத்த ஆவியானவரை தேடுறதே கிடையாது. பாருங்க, பரிசுத்த ஆவியானவரை நாம ஒரு பொருட்டா எண்றதே கிடையாது. நமக்குள்ள இருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறத பல நேரங்களில் மறந்து போயிடுறோம். மறந்து போயிட்டு தான் நம்ம என்ன பண்றோம்? எல்லா விதமான காரியங்களும் பண்றோம். நம்மளை யாரும் பார்க்கறதே கிடையாது. எப்படி நாம எப்படி நினைச்சுக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? நமக்குள்ளே இருக்கிறார். அவருடைய வேலை என்னது? முதல் வாரத்தில் நம்ம அதான் பார்த்தோம். அவர் நம்மை வழிநடத்துகிறவர், கண்டிக்கிறவர், நமக்கு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு நமக்கு டீச் பண்றவர். ஆனாலும் அவர் என்ன பண்ணுவார்? நீ என்ன பண்றியோ பண்ணிக்கோ, ஆனால் இதுதான் ரைட்டு. எப்படி ஸ்கூல் டீச்சர் சொல்றாங்கல்ல, பாடம் எடுப்பாங்க, ஆனால் படிக்கிறது யாரோட வேலை? ஸ்டூடெண்ட்ஸோட வேலை தான். டீச்சர் வந்து அவங்களுக்காக படித்து எக்ஸாம் எழுத முடியுமா? அதே போல தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதிக்கிறவர். இதுதான் ரைட்டு, இதுதான் தப்பு, நீ ரைட்டு தான் பண்ணணும், தப்பு பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லிக் கொடுப்பாரு. தப்பு பண்ணுறதும் ரைட்டை ஃபாலோ பண்ணுறதும் யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி படிப்பை சொல்லி கொடுத்தா கூட, எனக்கு படிப்பு வரல, நான் படிக்க மாட்டேன்னு நீங்கள் சொல்லலாம். உங்களுக்கு அதுக்கான உரிமையை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் சொல்றதை கேட்காம போறதுக்கான உரிமையும் உனக்கு இருக்குது. ஆனால் கர்த்தரின் பிள்ளையா இருந்தா, கடவுளோட பிள்ளையா இருந்தா, பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் தியானித்து அவர் தான் தெய்வம் நீங்கள் யோசிக்கிறவா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவர் சொல்றது தான் ரைட்டுன்ட்டு அதை நீங்கள் பண்ண ஆரம்பிப்பீங்க.
ஆமென். அப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குகிறவராக இருக்கிறார் நீங்க சொல்றீங்களே, இந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படி என்னதான் உருவாக்கிட்டாரு ஆரம்ப காலத்துல அப்படின்னா, முதல் அதிகாரம், ஆதியாகமம் முதல் அதிகாரம் வாங்க, 26வது வசனம், 26வது வசனம், 27வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும், தமிழ் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆமென். இந்த இடத்துல எனது சாயல் எனது ரூபத்தில் உண்டாக்குவேன் அப்படின்னு போட்டிருந்தா அந்த இடத்துல ஒரே ஒருத்தர் அதை பண்றாருன்னு அர்த்தம். ஆமென். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னா அங்க ஒருத்தருக்கு மேல ஆட்கள் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எப்படி புரியுதா என்ன நடக்குதுன்ட்டு? பரிசுத்த ஆவியானவர் அப்படி என்ன பிரதர் கிரியேட் பண்ணிட்டாரு, என்ன அவர் உருவாக்கிட்டாரு, நீங்க என்ன அவர் உலகத்தை உண்டாக்கினாருன்னு சொல்றீங்க, நீங்க என்ன வெளிச்சத்தை உண்டாக்கினாருன்னு சொல்றீங்க? எங்களுக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் பிதாவாகிய தேவன் தான் வெளிச்சத்தை உண்டாக்கினாரு, பிதாவாகிய தேவன் தான் சூரியனை உண்டாக்கினாரு, நட்சத்திரங்களை அவர் தான் உண்டாக்கினாருன்னு நம்ம சொல்றோம். ஆனா இந்த இடத்துல நீங்க என்ன பரிசுத்த ஆவியானவர் இதெல்லாம் உண்டாக்கினாருன்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, இங்க அப்படிதான் போட்டிருக்கு. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்போ மனுஷனை கர்த்தர் உண்டாக்கினார் என்பது தெரியும், அவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை வைத்தார் என்பது தெரியும். நாம கடந்த காலங்களில் தியானித்தது போல மனுஷனுக்குள்ள என்னென்ன இருக்கு? ஆவி இருக்கு, ஆத்துமா இருக்கு, சரீரம் இருக்கு. ஆத்துமா பிதாவினுடையது, சரீரம் மண்ணிலிருந்து வந்தது, ஆவி பரிசுத்த ஆவியினுடையது. அந்த ஆவி ஜீவாத்மாவின் ஒரு ஒரு இன்னொரு வெர்ஷன். ஆமென். அப்போ இங்க பாருங்க, அவர் உண்டாக்குறாரு. அதுக்கு அடுத்தது பாருங்க, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும், அவங்களோட வேலை என்னது? சமுத்திரத்தின் மச்சம்னா கடல்ல இருக்கிற எல்லாம், கடல்ல இருக்கிற உயிர் வாழ்கிற ஜீவன் எல்லாமே. என்னென்ன கடல்ல இருக்குது? சின்ன பிள்ளைங்கள் எல்லாம் சொல்லுவாங்க கேட்டா, என்ன இருக்குது கடல்ல? மீன் இருக்குது. கடல்ல என்ன இருக்குது? அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது டால்பின். டால்பின் இருக்குது. கடல்ல என்ன இருக்குது? பெரிய திமிங்கலம் இருக்குது. ஸ்கூல் புக்கெல்லாம் போட்டிருப்பாங்க, நீங்க பாத்தீங்கன்னா திமிங்கலத்தோட வெயிட் என்ன அப்படின்னு போட்டு ஒரு 30 யானையை வரைஞ்சி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் நான் பச்சை இருந்தது, இன்னும் அதெல்லாம் இருக்குதான்னு தெரியல. அப்போ கடல் என்ன இருக்குது? திமிங்கலம் இருக்குது. திமிங்கலத்தை காட்டிலும் பெருசெல்லாம் இருக்குது அப்படின்றது நம்ம கடந்த காலங்கள்லாம் தியானித்தோம். அப்போ அதுதான் அங்க அர்த்தம். சமுத்திரத்தின் மச்சங்களையும், அடுத்தது ஆகாயத்து பறவைகளையும். ஆகாயத்தில் என்னென்னலாம் பறகுது? சின்ன சின்ன குருவியிலிருந்து பெரிய பெரிய பறவைகள். பெரிய பறவைனா என்னது? கழுகு. கழுகெல்லாம் ஒரு ஆளையே தூக்கின்னு போயிடும், அதெல்லாம் ஆகாயத்து பறவை தான். அடுத்தது பாருங்க, மிருக ஜீவன்கள். மிருக ஜீவன் என்னது? நாய், பூனை, இதெல்லாம் மிருகம் தான். சிங்கம், புலியும் மிருகம் தான். நாய், பூனை சின்ன சின்னதா இருந்தாலும் மிருகம் தான். பெரிய பெருசா இருக்கிற சிங்கம், புலி, அப்புறம் வேற என்ன பெருசா இருக்கு? எலிஃபண்ட், யானை. வேற என்ன பெருசா இருக்கு? இன்னும் அந்த வேற இன்னும் வேகமா ஓடுறது சீட்டாவா? சீட்டா, ஜீப்ரா, இது மாதிரி எல்லாமே என்னது? மிருக ஜீவன்கள் தான். அடுத்தது பாருங்க, பூமி அனைத்தையும். என்னது? பூமி. இந்த பூமியில என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும். பூமியில என்னென்னலாம் ஊர்ந்து போகுது? பாம்பு, சின்ன சின்ன பல்லி, பூச்சி, இதெல்லாம் அவன் என்ன பண்ணுமா? மனுஷன் ஆழக்கடவர்கள். மனுஷனை எதுக்கு படைச்சாரு? இது எல்லாவற்றிற்கும் மேல அவன் என்ன பண்ணும்? ரூல் பண்ணும். மனுஷன் அதை போய் வணங்கக்கூடாது. இன்னைக்கு மனுஷன் பண்ற பெரிய தப்பே அதான் பாருங்க. என்ன பண்றது? எதையாவது ஒன்றை பார்த்துட்டு அதை போயிட்டு என்ன பண்றது? அந்த மனுஷன் அதை ஒரு காலத்தில் இதெல்லாம் பண்ணான். ஏன்னா ஆதி காலத்தில் மனுஷன் என்ன பண்ணான்? அவன் வெளிச்சத்தை தெய்வமாய் நினைச்சான். அதனால தான் என்ன பண்ணுவான், இன்னைக்கு வரைக்கும் வெளிச்சத்தை நிறைய பேர் வணங்குறாங்க. வெளிச்சத்தை அவன் தெய்வமாய் வைச்சான். அதே போல அவன் என்ன பண்ணுவான்? அவனால ஒரு விலங்கு அவனால மேற்கொள்ள முடியலன்னு நினைச்சிட்டானா அந்த விலங்கு என்ன பண்றான்? தெய்வமாக்கிடுவான். அந்த விலங்கை அவன் என்ன பண்றான்? தெய்வமாக்கிடுவான். இங்க பாருங்க, மனுஷனை ஆண்டவர் எதற்காக படைத்தார் அப்படின்னா, மனுஷன் ஏன் படைக்கப்பட்டான் அப்படின்னா, மனுஷன் சமுத்திரத்தின் மச்சங்களையும், தண்ணியில் இருக்கிற எதுவுமே உனக்கு தெய்வம் கிடையாது, நீ அதற்கு மேலானவன். அதே போல ஆகாயத்து பறவை, பறக்கிற எதுவுமே உன்னை காட்டிலும் மேன்மையானது கிடையாது.
அடுத்தது மிருக ஜீவன்கள். மிருகத்துல எதுவுமே உன்னை காட்டிலும் மேன்மையானது கிடையாது. பூமி அனைத்தும், பூமியில இருக்கிற எதுவுமே உன்னை காட்டிலும் உயர்ந்தது கிடையாது. ஏன்னா இது எல்லாவற்றையும் ஆழ்வதற்காக தான் நாம் என்ன பண்ணோம், உருவாக்கப்பட்டோம். இதை நாம தெளிவாய் புரிந்து கொள்ளணும். பல நேரங்கள் நமக்கு சந்தேகம் வந்துடும். இல்லை பிரதர், திடீர்னு வந்து ஒரு சின்ன பூச்சி கடிச்சுது, நான் என்ன பண்ணிடுறேன், பூச்சியை காட்டிலும் ரொம்ப சின்னவனா மாறிடுறேன், நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுறேன். அந்த பூச்சி என்னோட வல்லமை உள்ளது இல்லையா? திடீர்னு ஒரு சிங்கம் வருது, சிங்கத்தை காட்டிலும் நான் என்ன பண்ணணும், சிங்கத்தை காட்டிலும் என்னால், புலியை காட்டிலும் என்னால் வேகமாக ஓட முடியாதுல்ல, அப்போ இந்த புலி சிங்கம் என்னோட பெருசு தானே. வேதம் அப்படி சொல்ல. நீங்கள் நினைக்கலாம், என்ன வேணால் நினச்சிக்கலாம். ஆனால் பைபிள் என்ன சொல்லுது, சமுத்திரத்தில் இருக்கிற எல்லாமே நமக்கு கீழே தான். அதற்காக தான் ஆண்டவர் உன்னை படைச்சார். வானத்தில் பறக்கிற எதுவாக இருந்தாலும் அது உனக்கு கீழே தான். ஆண்டவர் அதுக்காக தான் உன்னை படைச்சாரு. பூமியில் நீ பார்க்குற எல்லாமே, மனுஷனை தவிர மற்ற எல்லாமே உனக்கு கீழே தான். அதே போல் இந்த பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. இதை எதற்காக படைச்சாரு, நீ ஆண்டு கொள்வதற்காக படைத்தார். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், இது எல்லாவற்றையும் பல நேரங்களில் மறந்துடுறோம். ஏன்னா யாரோ ஒருத்தர், யாரோ ஒரு மனுஷன் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாரு, இது அதுதான், இதுதான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. நம்ம என்ன பண்ணுறோம், அதை நம்பிடுறோம். ஆனால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். என்ன யோசிச்சு பார்க்கணும், இந்த வசனம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யணும். நீ எல்லாவற்றும் ஆழ்வதற்காக தான் ஆண்டவர் உன்னை உருவாக்கினார். ஏதோ ஒன்று எதையோ பார்த்து பயந்து ஓடுறதுக்காக கர்த்தர் உன்னை உண்டாக்கவில்லை. ஏதோ ஒன்று உனக்கு மேன்மையானதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் உன்னை உண்டாக்கவில்லை. உனக்குள்ளே அவருடைய ஜீவனை தந்ததின் அர்த்தம் என்ன தெரியுமா, நீ எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையானவன், நீ எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தவன், நீ எல்லாவற்றை காட்டிலும் பெரியவன். உனக்கு கீழே தான் எல்லாமே. நீ எதையோ தேடி ஓடி போகக்கூடாது. உன்னை காட்டிலும் பெரியவர் ஒரே ஒருவர், அவர்தான் இயேசு கிறிஸ்து. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். அடுத்த வசனம் பாருங்க, 27வது வசனம். இப்போ தேவன் மனுஷனை எப்படி படைச்சார், அதாவது மனுஷனை எல்லாவற்றிற்கும் மேலாக படைத்தாரு. இந்த மனுஷனை எப்படி படைச்சார் அப்படின்னா, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். என்ன சாயல், அவருடைய சாயல். அவருடைய சாயல் அப்படின்னா நாம எக்ஸ்பிளைன் பண்றோம். அடுத்தது பாருங்க, அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இந்த லாஸ்ட் லைனை யாருமே பேச மாட்டாங்க. எல்லாரும் என்ன பண்றாங்க, கடவுள் வந்து மனுஷனை படைச்சிட்டாரு, ஆதாம ஆண்டவர் படைச்சிட்டாரு, ஏவாளை ஆண்டவர் என்ன பண்ணல, ஆதாமுக்குள்ள இருந்தா ஏவாளை படைச்சாரு. அதனால இப்படி ஒரு இதை நான் எப்படி சொல்லுவேன் அப்படின்னா, இது ஒரு பிசாசின் செயல். என்ன பண்ணுவாங்க, சபையில், அதாவது பெண்கள் ஆண்களை விட சற்று கீழானவர்கள்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் பைபிளில் எங்கேயுமே போடல. இப்படி எப்படி படைச்சாரு, ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆண்டவர் என்ன பண்ணாரு, தேவனுடைய சாயலாக ஆணையும் படைச்சாரு, பெண்ணையும் படைச்சாரு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்மள பலர் நினச்சிக்கிறோம் கடவுள்னா எப்படி இருப்பாரு, ஆம்பளையாக தான் இருப்பாரு அப்படின்ட்டு பலர் என்ன பண்ணுறாங்க, நமக்கு அதை சொல்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க கடவுள் எப்படி இருப்பார், பொம்பளையாக இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாது. கடவுளுக்கு ஆணும் கிடையாது, பெண்ணும் கிடையாது. அவர் தெய்வம், இந்த உலகத்திற்கும் அப்பாற்பட்டவர். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் தான் ஆண் பெண். இந்த உலகத்தில் அவர், இந்த உலகத்தை உண்டாக்கினவர் எப்படி ஆணாக இருக்க முடியும், எப்படி பெண்ணாக இருக்க முடியும். அவர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய சாயலாக படைத்தார். சாயல் வேற, ரூபம் வேற. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு தமிழே நிறைய நேரத்தில் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஒன்றுன்னு நினச்சிக்கிறோம். சாயல் வேற, ரூபம் வேற. இன்னைக்கு நீங்கள் கண்ணாடி முன்னாடி போய் நின்னீங்கன்னா அது வந்து உங்களுடைய சாயல். கண்ணாடி முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்கள, உங்கள் முகம் அங்கே தெரியுது, நீங்கள் அங்கே இருக்கிறீங்களா, இல்லை. அந்த கண்ணாடியை உடச்சிட்டிங்கன்னா நீ இருப்ப, அந்த கண்ணாடியில் இருக்கிற முகம் தான் காணாமல் போ. இதுதான் சாயல். ரூபம்னா ஒன்றும் கிடையாது. உன்ன மாதிரியே ஒன்றை செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அது பேர் என்னது, ரூபம். அதை நம்ம என்னன்னு சொல்லலாம், பொம்மைன்னு சொல்லலாம். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை மாதிரியே ஒரு பொம்மையை செஞ்சு வச்சுப்பாங்க, அதுதான் ரூபம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார், அவருடைய சாயலாய் தான் நம்ம என்ன பண்ணிட்டாரு,
உண்டாக்கிட்டார். அவருடைய சாயலாக தான் மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, உருவாக்கினார். அவருக்குள்ள என்ன இருக்கு, ஆவி இருக்கு, ஆத்துமா இருக்கு, அவருக்கு சரீரமும் இருக்கு. இயேசு கிறிஸ்துவானவர் இன்னைக்கு சரீரமாய் தான் வந்தார். எப்படி வந்தார், அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவருடைய சரீரம் என்ன ஆயிடுச்சு, அந்த கல்லறையிலேருந்து அவருடைய சரீரமும் போயிடுச்சு. அவருடைய சீஷர்களை பார்க்க வந்தப்போ அவர் என்ன பண்ணார், ஆவியாக வரல, சரீரத்தோடையும் வரார். அதனால தான் தோமாவை பார்த்து கேட்குறாரு, என்னை தொட்டு பாரு அப்படின்றாரு. அதனால தான் அவருடைய சீஷர்கள்கிட்ட சொல்கிறாரு, எனக்கு சாப்பிட்றதுக்கு எதனா கிடைக்குமா, ஆவி சாப்பிடுமா, சாப்பிடாது, சரீரம் தான் சாப்பிடும். அப்போது அவர் ஆவியாகவும் ஆத்மாவாகவும் சரீரமாகவும் அவர் இருக்கிறது போல நம்ம என்ன பண்ணிட்டாரு, அவரை போலவே படைச்சிட்டாரு. இதுதான் பரிசுத்த ஆவியானவரின் வேலை. பரிசுத்த ஆவியானவர் இங்கே என்ன பண்ணிட்டாரு, ஆரம்ப காலத்தில் ஏதோ ஒன்றுமே இல்லாத ஒன்றிலிருந்து மனுஷனை உண்டாக்கினார். அந்த மனுஷனை இது எல்லாவற்றுக்கும் மேலாக அவனை மாற்றினார். அதே போல தான் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே என்ன பண்ண முடியும், இருளான நேரங்களிலும் நம்மை ஒரு வெளிச்சத்துக்கு அவர் கொண்டு போக முடியும். நமக்கு ஒன்றுமே இல்லைன்னு நம்ம நினச்சாலும் அவர் நமக்கு பல காரியங்களை செய்ய முடியும். நாம் இதுக்கப்புறம் வழியே இல்லை அப்படின்னு நம்ம நினச்சாலும் அவர் நமக்கு வழியை உருவாக்க முடியும். நமக்கு எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம நினச்சாலும் அவர் முடிந்து போனதுலேருந்து ஒரு துவக்கத்தை உண்டாக்க முடியும். ஏன் அப்படின்னா இவர் உருவாக்குகிற தெய்வம். எதை உருவாக்குகிறார், நீ ஏதோ ஒன்று இல்லைன்னு சொல்கிறல, ஏதோ ஒன்று நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிறல, ஏதோ ஒன்று கிடையவே கிடையாதுன்னு சொல்கிறல, ஏதோ ஒன்று இதுக்கப்புறம் அதுக்கான வழியே கிடையாதுன்னு சொல்கிறல, அப்படிப்பட்ட ஒன்றையும் இவரால் உருவாக்க முடியும். ஏன்னா இவர் ஆதியும் அந்தமுமான தெய்வம், இவர் உருவாக்குகிற தெய்வம். இவர் இல்லாதவைகளிலிருந்து எதையாவது ஒன்றை இவரால் என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார். நீ என்ன பண்ணலாம், உனக்கான வழியை ஜெபத்தின் மூலமாய் உருவாக்க முடியும். உனக்கான ஒரு ஆசீர்வாதத்தை அவர் மூலமாய் நீ உருவாக்க முடியும். உனக்கான ஒரு பல தேவைகள் உனக்கு இருக்கலாம். அந்த தேவைகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமான ஒன்றாக இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நீ என்ன பண்ண முடியும், அவை எல்லாவற்றையும் உருவாக்க முடியும். ஏன்னா உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சாதாரணவர் கிடையாது. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், அவர் சமுத்திரத்தை அதன் மச்சங்களை உண்டாக்கினவர், அவர் ஆகாயத்தை அதன் பறவைகளை உண்டாக்கினவர், பூமியையும் அதில் இருக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், அவர் உன்னையும் உண்டாக்கினவர். உனக்குள்ளே இருப்பதால் உனக்கு தேவையான ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் நீ என்ன பண்ண முடியும், உனக்காக உருவாக்கி கொள்ள முடியும். ஆமென். மனுஷன் என்ன பண்றான், இதை விட்டுடுறான். அவனுக்கு தேவையான ஏதோ ஒன்று உருவாக்கிக்கிட்டு அதற்கு அடிமையாகி போயிடுறான். ஆமென். இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பதால் நீங்கள் என்ன பண்ணணும், இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். நான் ஏதோ ஒன்று உருவாக்க போகிறேன். எதை உருவாக்க போகிறேன் எனக்கு தெரியாது, ஆனால் ஏதோ ஒன்று நான் என்ன பண்ண போகிறேன், உருவாக்க போகிறேன். ஏன் நான் உருவாக்க போகிறேன்னா எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குகிறவர், எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சிருஷ்டிக்கிறவர், எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ஒன்றை என் மூலமாய் செய்கிறவர் என்பதை நாம் என்ன பண்ணோம், இன்னைக்கு இதை நாம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும். இந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நான் என்ன பண்ண போகிறேன், உருவாக்க போகிறேன் அப்படின்ட்டு. இரண்டாவதாக இந்த பரிசுத்த ஆவி இன்னும் நிறைய இருக்குது, அது சொல்கிறதுக்கு டைம் கிடையாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பரிசுத்த ஆவியானவர் ஜீவனை வைக்கிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு, ஜீவனை வைக்கிறவர் அல்லது ஜீவனை தருகிறவர் அல்லது உன்னை உயிர்ப்பிக்கிறவர். நாம் போன வாரத்தில் தான் பார்த்தோம், ரோமர் 8:11 அன்றியும் பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய பரிசுத்த ஆவியானவராலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிக்கிறவர் என்று நாம் என்ன பண்ணோம், ரோமர் 8:11 வச்சு நம்ம வாசித்தோம். இன்னைக்கு நாம் அதன் தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறவர், உருவாக்குகிறவர் மட்டும் இல்லை, அவர் உனக்குள்ளே ஜீவனை தருகிறவர். எந்த ஜீவனை தருகிறவர், செத்து போன ஏதாவது ஒன்றாக இருந்தாலும் அவரால் என்ன பண்ண முடியும், ஜீவனை தர முடியும். ஒன்றுமே இல்லாத ஒன்று, ஆதியிலே மனுஷனை உண்டாக்கிட்டார். ஆதியிலே மனுஷனை உண்டாக்கிட்டு இன்னைக்கு நம்ம பார்த்தோம், மனுஷனை உண்டாக்கினது யாரு, வெறும் பிதாவானவர் கிடையாது. மனுஷனை உண்டாக்கினது யாரு, வெறும் குமாரன் கிடையாது. மனுஷனை உண்டாக்கினது இந்த 3 பேரும் சேர்ந்து தான் உண்டாக்கினார்கள். நாம் நமது ரூபத்தின்படி நமது சாயலாக நாம் என்ன பண்ணுவோம், மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னா அந்த இடத்துல 3 பேர் இணைந்து கிரியை செய்திருக்கிறார்கள். அந்த 3 பேர் ஒருத்தரை தான் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த ஒருவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இப்போ என்னோட கூட இந்த வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 6வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம்
63வது வசனம். யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. நம்மை உயிர்ப்பிக்கிறது எதுவா? ஆவி. முன்னாடி பார்த்தோம், ஆவியை அவர் அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படுகிறது. சங்கீதம் 104:30வது வசனம். இப்ப அடுத்தது ஆவி என்ன பண்றாரு? யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்துல ஆவியே உயிர்ப்பிக்கிறது. அடுத்த லைன் பாருங்க, அதுவும் ரொம்ப முக்கியமானது. மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. எப்படி? மாம்சம்னா என்னது? நம்முடைய சரீரம். நம்முடைய சரீரம் என்ன பண்ணுமா? ஒன்றுத்துக்குமே உதவாதான். என்ன பிரதர் இவ்வளோ நேரம் இவ்வளோ ஒரு பெஸ்ட்டாக ஒன்று பேசிட்டு மனுஷனை எல்லாவற்றுக்கும் ஆண்டு கொள்வதற்காக படைச்சார்னு சொன்னீங்க. மனுஷன் சமுத்திரத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் பெரியவன்னு சொன்னீங்க. வானத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் பெரியவன்னு சொன்னீங்க. பூமியில் இருக்கிற மிருகஜீவன் எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியவன்னு சொன்னீங்க. ஆனால் மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாதுன்னு சொல்றீங்களே, என்ன இந்த இடத்துல ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்கு அப்படின்னா, தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆமென். அவரை தொழுது கொள்கிறவர் என்ன பண்ணோம்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இதான் வேதம் சொல்லுது. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் நம் மாம்ச சரீரத்தை காட்டிலும் பெரியவர் என்பதுதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு. இயேசு என்ன சொல்றாரு? ஆவியே உயிர்ப்பிக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? செத்து போன சரீரத்தையும் உயிர்ப்பிக்கிறவர். மாம்சம் என்ன பண்ணோம்? மாம்சத்தால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த மாம்சம் என்ன பண்ணோம்? நம்ம பாவத்துக்குள்ளாக தள்ளும். இந்த மாம்சம் என்ன பண்ணோம்? நான் தான் பெரியவன்னு காட்டும். இந்த மாம்சம் என்ன பண்ணோம்? பெருமை நாவை உனக்குள்ள கொண்டு வரும். இந்த மாம்சம் என்ன பண்ணோம்? யங் பீப்புளா இருந்தீங்கன்னா வயசானவங்களை பார்த்து உனக்கு என்ன அப்படின்னு சொல்ல தோணும். நான் ஒரு அடி அடிச்சா நீ தாங்குவியா அப்படின்னு பேச சொல்லும். இந்த மாம்சமானது என்ன பண்ணும்? சின்ன பிள்ளைங்களை பார்த்து அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எந்த ஒரு பலனோ இல்லைன்னு சொல்லும். இந்த மாம்சம் என்ன பண்ணும்? பாவத்தின் கிரியைக்குள்ளே உன்னை கொண்டு போய் தள்ளும். அதனால தான். ஆனால் அந்த மாம்சத்தால் உனக்கு என்ன இல்லை? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா இந்த மாம்சம் கர்த்தரிடத்திலிருந்து உன்னை தள்ளி கொண்டு போறத இந்த மாம்சத்தோட வேலை. இந்த மாம்சம் என்ன பண்ணும்? உன்னை எங்கேயோ போயிட்டு என்ன பண்ணும்? தள்ளிக்கிட்டே போ. எது தப்புன்னு தோணுதோ அதை செய்ய சொல்லும். எது ரைட்டு அப்படின்ட்டு நீ நினைக்கிறியோ அந்த பக்கம் உன்னை கூட்டிகிட்டே போகாது. இதுதான் மாம்சத்தோட வேலை. இது எல்லாருமே நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் இதை நீங்கள் எல்லாருமே அனுபவிச்சிருப்பீங்க. மாம்சமானது என்ன பண்ணுதான்? ஒன்றுக்கும் உதவாது. அதோட அர்த்தம் என்னன்னா, இந்த மாம்சத்தினால உனக்கு பரலோகம் கிடைக்க போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகி போயிட்டோம் அப்படின்ட்டு ரோமர் 3 அதிகாரம் 20வது வசனத்தில் சொல்லுது. நாம் எல்லாம் என்ன பண்ணிட்டோமா? பாவம் செய்து 3:24 பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆகிட்டோம். இந்த பாவம் எப்படி வந்தது? இந்த மாம்ச சரீரத்துக்குள்ள தான் வந்தது. இந்த மாம்ச சரீரம், இந்த மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆவியே உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றது என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம் என்ன பண்றோம்? பல நேரங்களில் மாம்சத்தை நம்பி வரோம். நான் என்னால் இதெல்லாம் செஞ்சிட முடியும், என்னால் இதெல்லாம் பண்ணிட முடியும், நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இது செய்யறதுக்கான தெம்பு இருக்குது, என்கிட்ட பணம் இருக்குது, என்னால் இதை பண்ணிட முடியும், என்கிட்ட பொருள் இருக்குது, என்னால் இதை பண்ணிட முடியும், எனக்கு நல்ல தெம்பு இருக்குது, நான் என்ன பண்ண போகிறதில்ல, இவங்கெல்லாம் இது பண்ண போகிறதில்ல, அதை பண்ண போகிறதில்ல, இதை பண்ண போகிறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்முடைய மாம்சத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? நாம் இந்த ஒரு எண்ணங்கள்லாம் எடுக்கிறோம். ஒரே ஒரு ஜுரம் வந்தால் என்ன ஆயிடுது? இந்த மாம்சம் பத்துருது. இவ்வளோ நேரம் பேசின அந்த வாய் என்ன ஆயிடுது? இதுக்கப்புறம் அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடுது. என்னால் எல்லாமே செய்ய முடியும்னு சொல்கிற வாய் என்ன பண்ணுது? என்னால் முடியலன்னு சொல்லுது. அப்போ மாம்சத்தின் வல்லமை என்ன? அதோட பலனை இழக்கிற வரைக்கும் தான் அந்த மாம்சத்துக்கு பலன் உண்டு. ஆனால் ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. ஏன்னா கிறிஸ்துவின் ஆவி உங்களில் வாசமாய் இருப்பதினாலே சாவுக்கு ஏதுவான நம்முடைய சரீரத்தையும் அது என்ன பண்ணுது? உயிர்ப்பிக்கிறது. எப்படி கிறிஸ்துவின் ஆவி லாசருவை உயிர்ப்பித்ததோ, எப்படி கிறிஸ்துவின் ஆவி இயேசு கிறிஸ்துவையே உயிர்ப்பித்தது. தேவன் இயேசு கிறிஸ்துவை தம்முடைய ஆவியானவரை கொண்டுதான் உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்ததன் மூலமே அவர் என்ன பண்ணிட்டாரு? அவருடைய கல்லறை இன்னைக்கோ திறந்திருக்கிறது. அவர் கல்லறை இன்னைக்கோ திறந்திருப்பதால் இன்னைக்கு நாம் எல்லாம் என்ன பண்ணிருக்கோம்? இயேசுவை தெய்வமாக நம்பி, இயேசு உயிர் தெழவே இல்லைன்னா கிறிஸ்தவம்னு ஒன்று கிடையவே கிடையாது. இயேசுவானவருக்கும் ஒரு கல்லறை இருந்திருக்கும். நம்ம என்ன பண்ணிருக்கலாம்? ஏதோ போயிட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு பூவை வச்சுட்டு உன்னால தான் நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம்.
ஆனால் இயேசுவின் கல்லறை இன்றைக்கும் திறந்திருக்கிறது. இந்த உலகத்தில் வேற எந்த கல்லறையும் திறக்கப்படவில்லை. இந்த ஒரு கல்லறை திறந்திருப்பதினால், அவருடைய சரீரம் உலகத்தில் இல்லை என்பதனால், அவர் உயிரோடு எழுந்து வானத்துக்கு சென்றதினால் இன்னைக்கு நாம் எல்லாம் என்ன பண்றோம்? நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் உயிரோடு எழுந்தது போல நாமும் ஒரு நாள் உயிரோடு எழ போறோம். அவர் மத்திய வானத்தில் வருவது போல வருவதை நாம் எல்லாம் நம்முடைய கண்களால் பார்க்க போறோம். அந்நிய கண்களினால் அல்ல, நம்முடைய கண்களினால் அவரை நோக்கி பார்க்க போறோம். அவரோடு கூட நாம் எல்லாம் சேர்ந்து கொள்ள போறோம். அவர் எப்படி பரலோகத்தில் இன்று வாசமாக இருக்கிறாரோ அதே போல நாம் எல்லாம் அவருக்குள்ளே அவரோடு கூட சேர்ந்து வாசமாக இருக்க போறோம். இந்த நம்பிக்கை எப்படி வருகிறது அப்படின்னா, ஆவி உயிர்ப்பிக்கிறது, இந்த மாம்சம் ஒன்றுத்துக்கும் உதவாது. ஆமென். புரியுதுங்களா? அப்போ முதலாவது காரியம், பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? சிருஷ்டிக்கிறார். எதுவுமே இல்லாத ஒன்றிலிருந்து எதையோ ஒன்றை சிருஷ்டிக்கிறார். இரண்டாவது, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய செத்து போன நம்முடைய வாழ்க்கையை அவர் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஒன்றுமே இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த இடத்துல இருந்து அவர் என்ன பண்ண முடியும்? செத்து போன ஒன்றை உயிர்ப்பிக்க முடியும். நம்முடைய சரீரம் செத்து போயிற்று நீங்க நினைக்கிறீங்களா? அந்த செத்து போன சரீரத்தை அவரால் என்ன பண்ண முடியும்? உயிர் தேழ வைக்க முடியும், உயிர்ப்பிக்க முடியும். நீங்க டாக்டர் உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, இனிமே ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கான். இனிமே உனக்கு எதுவுமே நடக்க போறது கிடையாது, இந்த சரீரத்தை வச்சுதான் நீ ஓட்டணும், இதை வச்சுதான் நீ எல்லாவற்றையும் பண்ணணும் அப்படின்னு டாக்டர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். ஆனா வேதம் சொல்லுது, மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது, ஆவியோ உயிர்ப்பிக்கிறது. அப்ப டாக்டர்ஸோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ண போகுது? மாறப்போகுது. இதை நம்புறவங்க நீங்க நம்பிக்கோங்க, நம்பாதவங்க தட் இஸ் அப் டு யூ. ஏன்னா ஆரம்பத்திலே நான் சொல்லிட்டேன், பரிசுத்த ஆவியானவர் அவரு நீ நம்பினா ஓகே, நம்பலனாலும் ஓகே, ஆனால் அவர் அங்கே கிரியேட் பண்ணி வச்சிருவாரு. நம்புறவங்க போய் எடுத்துக்கலாம், நம்பாதவங்க அப்படியே இருந்துக்கலாம். ஐ மீன், ஸோ உன்னுடைய டாக்டர் ரிப்போர்ட்டை என்ன பண்ண போகுது? மாறப்போகுது. ஏன் அப்படின்னா, உனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய சரீரத்துக்குள்ளே இருந்து மாற்றங்களை செய்ய போறார். எப்படி செய்ய போறாரு? நீ பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நிறைந்து ஜெபிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவரை நீ பயன்படுத்தும் போது, இந்த பரிசுத்த ஆவியானவர் இது ஏதோ ஒரு வல்லமை கிடையாது, அவர் உனக்குள்ளே இருக்கிறார். நாம் என்ன பண்ணோம்? இன்னைக்கு நாம நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கணும். இந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு படிக்கிற பிள்ளைங்களாம் கூட சொல்லலாம், இந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நான் என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும். வேலை செய்யறவங்களாம் கூட சொல்லலாம், என்னுடைய வேலை ஸ்தலத்துல இந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நான் என்ன பண்ணணும்? முதல் ஆளா வரணும் அப்படின்ட்டு நீங்க என்ன பண்ணலாம்? சொல்லலாம். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்ன பண்றாரு? உயிர்ப்பிக்கிறவரா இருக்கிறார். மூன்றாவது காரியம், இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் அப்படின்னா, வார்த்தையாய் உன்னிடத்தில் வருகிற தெய்வம். வேணா எடுத்துக்கோங்க, 2 சாமுவேல் புஸ்தகம் 23வது அதிகாரம், 2 சாமுவேல் 23 2வது வசனம் 3வது வசனம். 2 சாமுவேல் 23 2வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார். இங்க ஒரு தேவனுடைய மனுஷனாகிய தாவீது அவர் சொல்றாரு, தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் 23வது அதிகாரம் முதல் வசனம் பாருங்க. தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். யார் இந்த தாவீது? இவர் ஒரு மிகப்பெரிய ராஜா. இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்தை அவர் ஒன்றுமே இல்லாத ஒரு தேசத்திலிருந்து அவர் ஒரு மிகப்பெரிய தேசத்தை உண்டாக்கினவர். அவருக்குள்ளே தேவனுடைய ஆவியானவர் இருந்ததால் அவரால் இது எல்லாவற்றையும் செய்ய முடிஞ்சது. இவர் மிகப்பெரிய ராஜா, இவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, இவர் ஒரு பெரிய பாடகர், இவர் ஒரு மிகப்பெரிய மியூசிஷியன், இப்படி இவர் மிகப்பெரிய போர் வீரன், இவர் யுத்த வீரன், இவர் ஒரு சண்டையில கூட தோத்ததே கிடையாது. இப்படி இவருக்கு நம்ம என்ன பண்ணலாம்? பல காரியங்களை தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று வேதம் சொல்லுது. தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனா இருந்தா இந்த மனுஷன் சொல்றாரு பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, உன்னை கொண்டு பேசுகிற தெய்வமா இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்றாரு? நம்மை கொண்டு, நமக்குள்ளே இருக்கிறார், நம்மை கொண்டு என்ன பண்ணுவாரு? ஆசீர்வாதத்தை பேசுகிற தெய்வமா இருக்கிறார். நம்மை கொண்டு ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிற தெய்வமா இருக்கிறார். நம்மை கொண்டு ஒரு மனுஷனை உயர்த்துகிற தெய்வமா இருக்கிறார். ஏன்னா உனக்குள்ள இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம், நாம் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாம் ஆசீர்வதிக்க போகிறோம் அப்படின்ட்டு. இந்த மூன்றாவது விஷயம் பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கும்போது நீ ஆசீர்வதிக்கிறவன் என்ன பண்ணுவான்? ஆசீர்வாதமா இருப்பான். இந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கும்போது நீ ஒரு மனுஷன் நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அந்த மனுஷன் நல்லா இருப்பான். ஆமென். ஏன்னா இந்த தாவீது என்ன பண்றாரு பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார், அவருடைய வசனம் என்னுடைய நாவில் இருந்தது. அடுத்த வசனம் பாருங்க, இஸ்ரவேலின் தேவனும் இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் எனக்கு சொல்லி
உரைத்ததாவது. இந்த இடத்துல 3 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல்ல என்னது? 2வது வசனத்துல கர்த்தருடைய ஆவியானவர், 3வது வசனத்துல இஸ்ரவேலின் தேவன், இஸ்ரவேலின் கன்மலையுமானவர். இஸ்ரவேலின் தேவன் என்பது யாருன்னா பிதாவாகிய தேவன். இஸ்ரவேலின் கன்மலையுமானவர் யார் அப்படின்னா குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய ஆவியானவர் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். இந்த 3 பேரை குறித்து இங்க என்ன பண்றாரு? பழைய ஏற்பாட்டில் இந்த 3 பேரை குறித்து பல இடங்கள்ல போட்டிருக்கு. அதுல இது ஒரு சம்பவம். ஐ மீன் இந்த தாவீது யார் அப்படின்னா தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு பல அற்புதங்கள், பல அடையாளங்களை செய்த ஒரு மனுஷன். அவர் என்ன பண்றாரு? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக இருந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் தீர்க்கதரிசனம் நிறைய சொல்லியிருக்கிறார். அவர் சொல்றாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என்னை கொண்டு பேசினார் அப்படின்ட்டு. இந்த வேதமே தேவனுடைய பிள்ளைகளால் பேசப்பட்டது தான். நீங்க இந்த வேதத்தில் இருக்கிற ஆரம்பம் முதற்கொண்டு கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டது. இந்த பரிசுத்த ஆவியானவரால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் வேணா நீங்க வீட்டில் போயிட்டு படிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதான் என்ன பண்றாரு? இந்த வேதத்தை ஆண்டவர் எழுதியிருக்கிறார். அதே போல 2 பேதுரு கூட சொல்லுவார். பேதுரு 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் என்ன நடக்குது? மேடம் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் வீட்டில் போய் கூட பார்த்துங்க, நான் படிச்சுக்கிறேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தில் இருக்கிற எல்லாமே எப்படி அருளப்பட்டது? தேவ ஆவியினால் அருளப்பட்டது. அதே போல பேதுரு சொல்றார். 2 பேதுரு 1 அதிகாரம் 20வது வசனத்தில் கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதான் என்ன பண்ணது? சொல்லப்பட்டது அப்படின்ட்டு அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு. அவர் அதாவது 2 பேதுரு 20வது வசனம், 2 பேதுரு 20வது வசனம் பாருங்க. 2 பேதுரு 1:20. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதா இராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. 21 தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். பக்கம் 323 புதிய ஏற்பாடு. 2 பேதுரு 1 அதிகாரம் 21வது வசனம் பாருங்க. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் எதனால ஏவப்பட்டு பேசினாங்களாம்? பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். இந்த வேதம் சாதாரண ஒண்ணு கிடையாது. இந்த வேதத்தை கொண்டு நாம் என்ன பண்ணலாம்? இந்த உலகத்தையே நாம மாற்ற முடியும். இந்த வேதத்தை கொண்டு உன்னுடைய வாழ்க்கையும் மாற்ற முடியும். அதனால தான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், இன்னைக்கு ஆரம்பத்திலே உன் வாயின் வார்த்தையின்படியே ஆக கடவுது அப்படின்னு சொன்னா உன் வாயில என்ன வரணும் அப்படின்னா உன்னோட வார்த்தை வரக்கூடாது, பரிசுத்த ஆவியானவரின் வார்த்தை வரணும். பரிசுத்த ஆவியானவர் வார்த்தை எங்க இருக்குது? இந்த வேதத்தில் இருக்கு. இந்த வேதம் என்ன சொல்லுது? இந்த வேதத்துல என்னென்னலாம் சொல்லியிருக்குது? நான் எல்லாவற்றை காட்டிலும் மேன்மையானவனா இருப்பேன் அப்படின்னு இந்த வேதம் சொல்லுது. நான் வாளாகாமல் தலையாவேன், நீ கீழாகாமல் மேலாவா என்று இந்த வேதத்துல தான் சொல்லியிருக்கு. நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடங்கொண்டு பெருகுவாய் என்பது இந்த வேதத்துல தான் சொல்லியிருக்கு. இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணோம்? நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது. நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இந்த பூமியில் இருக்கிற எல்லாரை காட்டிலும் என்ன பண்ணிருப்ப? மேன்மையானவனா இருப்பாய். நீ கூப்பிடும்போது அவர் என்ன பண்ணுவாரு? செவி சாய்ப்பார். இதெல்லாம் இந்த வேதத்துல சொல்லப்பட்ட வசனங்கள் தான். இந்த வேதத்தின் வசனங்கள் நாம் என்ன பண்ணணும்? அப்படியே நமக்கு சொந்தமாக்கி கொள்ளணும். அப்படியே எல்லா கண்ண மூடி சொல்லலாம், ஆண்டவரே நீர் எனக்குள்ளே சிருஷ்டிக்கிற தெய்வமாயிருக்கிறீர், நீர் எனக்குள்ளே உம்முடைய ஜீவனை வைக்கிற தெய்வமாயிருக்கிறீர், உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. எனக்குள்ளே நீர் ஒரு புதிய ஜீவனை கட்டளையிடுவீராக, எனக்குள்ளே ஒரு புதிய ஆரம்பத்தை நீர் கட்டளையிடுவீராக, எனக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை நீர் செய்வீராக அவரை நோக்கி எல்லாம் சொல்லாமா? Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter. My soul knows it well.